வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 அப்டேட் இருக்குது. எலிமினேஷன் சேம்பருக்கு வருவாரா, அவருடைய நெக்ஸ்ட் கோலை பற்றி, இதே போல் ஜே ஊசோ சாம்பியன் ஆனது கடைசி நேரத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ராயல் ரம்பில் ஜே வெற்றி பெற்றதை பற்றி சில பேர் இல்லை பல பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஜே ஊசோ இன்னும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வரல, இவ்வளோ சீக்கிரம் அவர் சாம்பியன் ஆனது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்கீங்க. சாம்பியன் ஆகலை, ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கண்டிப்பாக ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றிருக்கிற ஜே ஊசோ ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலாம். மேபி மெயின் ஈவெண்ட் இல்லாமல் கூட ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, WWE லாஸ்ட் மினிட்ல தான் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது WWE ராயல் ரம்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டிஷனலி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. ஸோ அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஜே ஊசோவை ராயல் ரம்பை வெற்றி பெற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதான். WWE உண்மையான பிளான் படி இன்னும் ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பை வெற்றி பெற மாதிரி WWE பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் WWE நினைத்ததுக்கு மாறா WWE கிரியேட்டிவ் டீமும் ஐடியாவும் சரி மற்றும் இன்னும் ஒரு சில பேரும் சரி ஜே ஊசோவை வின் பண்ணுங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணனால கடைசி நேரத்தில் மாற்றப்பட்ட செய்தி அப்படின்னு கிடச்சிருக்குது. நீங்கள் கேட்கலாம், நீ தானப்பா அடிக்கடி சொல்லிருக்க ட்ரிபிள் ஹெச் பிளானை மாற்ற மாட்டாரே, ஸ்டோரியை கரெக்டாக கொண்டு போயிருப்பாருன்னு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ட்ரிபிள் ஹெச் இது வரைக்கும் அப்படி தான் கொண்டு போயிருக்காரு. ரசல்மேனியாவில் சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் ஸ்டோரியை கொண்டு போய் அதை அப்படியே சம்மர் ஸ்லாமில் முடிச்சு அதில் செத் ரோலன்ஸுடைய ஸ்டோரியை உருவாக்கி சிஎம் பாங்குக்கும் செத் ரோலன்ஸுக்கும் மேட்சுக்கான ஒரு ஹிண்டிங்கை உருவாக்கியிருப்பார். சம்மந்தமே இல்லாமல் ஜே ஊசோ வின் பண்ணி இப்போ சாம்பியன்ஷிப்பாக மோதுறாருன்னா அது முழுக்க இந்த ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட்லேருந்து சிஎம் பங்க் அவர் தூக்கிட்டு ஜே ஊசோவை மாற்றிருக்கிறாங்கன்னா இது லாஸ்ட் மினிட்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ WWE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மேபி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டிஷனலி இது ரோமன் ரெயின்ஸுடைய ஃபேமிலியோடைய ஒரு புஷ்ஷாக கூட இருக்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலி தான் இப்போ WWEயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சோலோ சிகாவா, ஜாக்கா ஃபேச்சு, டாங்கா லோலா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் நியோமிலேருந்து எக்கச்சக்க ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஃபேமிலியிலேருந்து தான் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஜே ஊசோக்கு புஷ் கொடுங்க, ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. ரிக்கிஷி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக்காகவே நிறைய டைம் ட்ரிபிள் ஹெச்சை திட்டியிருக்காரு. ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கிற நபர், ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறவருக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ ஏதோ ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நடந்துருக்குது. இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளும் கிடச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ராயல் ரம்பில் அலெக்சா பில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அலெக்சா பில்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அலெக்சா பில்ஸ் ரிட்டர்ன் ஆனது லாஸ்ட் மினிட் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தானா. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ரெஸ்லரை தான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அது இப்போ ஃபோட்டோ ஷூட்டோட ரெடியாக இருக்குது. நம்ம ஷார்ட்ஸி NXTயில் இருக்கிற ஷார்ட்ஸியை தான் அலெக்சா பில்ஸுக்கு பதிலாக சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறாங்களாம். ஆனால் அலெக்சா பில்ஸ் லாஸ்ட் மினிட்ல பங்கேற்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கான ஸ்டோரியை டெவலப் பண்ணாமல் ராயல் ரம்புக்கு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எலிமினேட் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. ஏன்னா அலெக்சா பில்ஸுக்கு ஸ்டோரியை கிரியேட் பண்ணலையா, அந்த இடம் ஷார்ட்ஸிக்குள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மற்றும் ஷார்ட்ஸி ராயல் ரம்புக்கு ரெடியாகி அலெக்சா பில்ஸ்னால அந்த வாய்ப்பு போனதுனால பல ஃபீமேல் ரெஸ்லர் ஷார்ட்ஸுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்கிறாங்களாம். அந்த ஒரு சில ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்குது. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். இப்போது ஐசோ ஸ்பீட் இருக்கார்ல, அவர் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் தான். சமீபத்தில் அவர் பண்ண பல விஷயங்களை ரசிகர்களை கவனம் ஈர்த்திருக்குது. ஐசோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இப்போ ராயல் ரம்பில் அவர் பங்கம் பண்ணிட்டார். சோஷியல் மீடியாலாம் வியூஸ் பிச்சுக்கிட்டு அவர் ப்ரான் பிரேக்கெட்டை ஸ்பீர் வாங்கியிருப்பார். பேக் ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ரோமன் ரெயின்ஸை நெக்ஸ்ட் இயர் எலிமினேட் பண்ணுவேன், நான் இன்னையிலேருந்து என்னுடைய ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசோ ஸ்பீட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான யூடியூபர்,
எப்படிப்பட்ட யூடியூபர்னால் நம்ம லோகன் பால் மாதிரி. ஸோ இப்போ அவர் ரொம்பவே டாப் ஒன்னாக இருக்கிறதுனால இவர் வந்து இந்த வருடம் ரசல்மனியாவில் ஒரு செலிபிரிட்டி மேட்ச் கூட விளையாட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் சண்டை போட்டுருக்கிறாங்க. ஏன் லோகன் பால் கூட செலிபிரிட்டி இருந்து தான் இப்போ ரசலராக இருக்கார், யூஎஸ் சாம்பியனாக இருக்கார். அதே போல் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இருக்கிற பிரான் பிரேக்கருக்கு அகைன்ஸ்டாக ஐசோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை நடந்ததுன்னு வைங்களேன், இந்த மேட்ச் வந்து குயிக்லி மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒத்த ஸ்பீரை போட்டே பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடோடைய கதையை பிரான் பிரேக்கர் முடிச்சிருவார். மேபி நடந்தால் அது ஐசோ ஸ்பீடுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருக்கு வருவாரா அப்படிங்கிற செய்திக்கு 100% ஆன்சர் கிடச்சிருச்சு. ஜான்சனா, ட்ரூ மேக்கின்டையர், சிஎம் பாங், செத் ரோலன்ஸ் மாதிரியான டாப் 1 சூப்பர் ஸ்டார்ஸை வச்சு எலிமினேஷன் சேம்பரை நடத்துறதுனால ரோமன் ரெயின்ஸ் தேவையில்லையா. ரோமன் ரெயின்ஸுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிபட்டிருக்குது. மற்றும் ரசல்மனியா டைமில் இதுக்கப்புறமும் ரோமன் ரெயின்ஸை ரிஸ்கான சண்டையில் சண்டை போட வச்சு இன்ஜுரி ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ரோமன் ரெயின்ஸுக்கு 5 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்துருக்காங்களாம். அதாவது எலிமினேஷன் சேம்பருக்கு அதுக்கப்புறமா நடக்க போகிற ஸ்மாக் டவுன் ராக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வருவாராம். மேபி அதில் கூட 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படி தான் வருவாராம். ஸோ ரோமன் ரெயின்ஸுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் இருக்காது. எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா தான் ரசல்மனியாவுடைய கிட்டத்தட்ட பக்கத்தில் வரும்போது தான் ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு ஷோவுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் பங்கேற்றிருந்தார். அதில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற மாதிரியும் ஒரு சில ஹிண்டிங்கை கொடுத்துருப்பாரு. அதுவும் ரோமன் ரெயின்ஸுடைய ஃப்ரேமுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வச்சுருந்தாங்க. மேபி ஃபியூச்சரில் இப்போ ரோமன் ரெயின்ஸ் ரா பிராண்டில் தான் அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. மேபி ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ட்ரிஷை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நடந்து முடிஞ்ச ராயல் ரம்புக்கு சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்தாங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா ராயல் ரம்புக்கு இல்லை, இவங்க அடுத்ததாக நடக்க போட எலிமினேஷன் சேம்பருக்கு கொண்டு வரதுக்கு தான் முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரில் ட்ரிஸ்டேஷட்டை பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலிமினேஷன் சேம்பர் அவங்க சொந்த நாட்டில் நடக்குது. சொந்த நாட்டில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரிஷ் வந்து பங்கேற்பாங்க. எப்படி இதுக்கு முன்னாடி கனடாவில் ஷோ நடக்கும்போது அங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ட்ரூ மேக்கின்டையருக்கும் WWEக்கும் மிகப்பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா அது ஸ்டோரி லைன் டெவலப்பிங்கிறதா. ரசல்மனியாவில் ட்ரூ மேக்கின்டையருக்கான ஆப்பனண்டாக டேமியன் ப்ரீஸை WWE வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது. போன வருஷம் ட்ரூ மேக்கின்டையர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது அதை தடுத்து நாசம் ஆக்குறதே பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் தான். இந்த ஒன்லைனர் மற்றும் தொடர்ந்து ட்ரூ மேக்கின்டையர் டேமியன்ஸ் கிட்ட பல முறை சாம்பியன்ஷிப் கொடுக்கறதுக்காக மோதினாரு. ஆனால் ஒரு முறை கூட வின் பண்ண முடியலை. எல்லா முறையிலும் ஏதாவது ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் அவருடைய சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணுற மாதிரி ரசல்மனியாவில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அப்படி நடந்தால் மேபி ட்ரூ மேக்கின்டையர் டேமியன் ப்ரீஸ் ஸ்டோரியை முடிச்சு அந்த மேட்ச்சில் ஃபைனலி வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து ட்ரூ மேக்கின்டையருக்கு பிடிக்கலையாம். ஏன்னா பல முறை டேமியன் கூட மோதியாச்சு. ரசல்மனியாவில் இவரோட பெரிய மேட்சை எதிர்பார்க்காரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், அதே மாதிரி சிஎம் பாங்குக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குல்ல, அதில் இவர் வான் பண்ணுறாரு போல இருக்குது. நானும் இருந்து இதை ஒரு ஃபேட்டல் 4-way ஆகவோ அல்லது டாக்டி மேட்சாகவும் வைங்கன்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு போல இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் மேட்சை கேட்குற போல இருக்குது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த டேமியன் கூட வைக்கிறதுனால இதில் அன்ஹாப்பியாக ட்ரூ இருக்கிறாராம். அதனால தான் ட்ரூ மேக்கின்டையரை ஸ்மாக்டவுனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா டேமியன் ப்ரீஸ் இப்போ ஸ்மாக்டவுனில் இருக்காரு, ட்ரூ ஸ்மாக்டவுனில் இருந்தால் அந்த ஸ்டோரியை நல்லா டெவலப் பண்ணலாம்ல, அதுக்காக தான் 2 பேரும் ஸ்மாக்டவுனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்குது. மேபி இந்த வருடம் இந்த மேட்ச் வந்து ரசல்மனியா நடந்ததுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மேட்ச்சுக்கு சப்போர்ட்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ரொம்பவே நல்லா சண்டை போட்டதுனால WWE வந்து இவங்க மேலே ஆசைப்பட்டு, அதாவது இவங்களுடைய டேலண்ட் மேலே ஆசைப்பட்டு இவங்களை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வச்சுருக்கிறாங்க. இவங்களை 5 வருஷத்துக்கு WWE கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண வச்சுருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இவங்களை ராவில் எடுக்கிறதா, ஸ்மாக்டவுனில் எடுக்கிறதா, இல்லை மெயின் ராஸ்டரில் எடுக்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டாளமே இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான ரெஸ்லர். அதனால் NXTயை கூட்டிகிட்டு வராமல் மெயின் ஷோக்கே கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காங்களாம்.
ஏன்னா மெயின் ராஸ்டரில் எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி NXT சைடும் பார்த்தீங்கன்னா ஜூலியா, இப்போ வந்து ஸ்டெஃபனி வால்கர், ஜயரா மாதிரியான எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து அவங்களுக்காக புஷ் கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜோர்டன் கிரேஸை கூட்டிகிட்டு வந்து எந்த பிராண்டில் கூட்டிகிட்டு வந்து எப்படிப்பட்ட புஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் ஒரு கன்ஃபியூஷனான விஷயங்கள்லாம் இருக்கிறாங்களாம். மேபி உங்களை WWE பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்ட் ஹைட்டில் நல்ல டிவிஷனில் காட்டலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் மாதிரி தான் இருப்பாங்க. மிட் கார்டில் இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் வந்து இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ WWE வந்து இவங்களை மெயின் ஷோவில் மேபி ஸ்மாக் டவுனில் டெபியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது நேற்றுக்கான வீடியோக்கான கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணலாம். நேற்றுக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாய்ஸ் வரலைன்னு. ஆமாங்க, வீடியோ போடும்போது ஒரு சில இடத்துல வாய்ஸ் வரலை. அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகிட்டு இதுக்கப்புறம் அது வராது, சரிங்களா? அப்புறம் ரோமன் ரெயின்ஸ், CM Punk, செத் ரோலன்ஸ், ரெசல்மேனியா வின்னர் இவங்க எல்லாருமே பெரிய ஆள். பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிப்பாரா? ஜெயிச்சா தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். CM Punk பெரிய ஆள், ரோமன் ரெயின்ஸ் பெரிய ஆள். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் ஏன் வரல, என்ன ஆச்சு, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரோமன் ரெயின்ஸை WWE சேவ் பண்ணுறாங்க. சண்டை போட்டு இன்ஜுரி ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் ரெசல்மேனியாவில் தான் அவருக்கு பிளான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவரை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் மாதிரி CM Punk ஒன்றும் சின்ன ரெஸ்லர் கிடையாது. அவரை அளவுக்கு இவருக்கும் பாப்புலாரிட்டி இருக்குது.